Hi students, welcome to our academy. Sir, இன்னைக்கு வந்து SCRT bookல வந்து பாலிட்டில தேசிய சின்னங்கள் என்ற டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? சரிங்களா? முதல்ல பாருங்க சார். தேசிய சின்னங்கள் என்ற டாபிக் வந்து பார்த்தா 6வது புக்ல இருக்கு. சரிங்களா? இதுல என்ன முக்கியமான விஷயம் எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பிக்சர் வந்து கொடுத்திருக்காங்க சார். ஒரு அரசரை பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த அரசர் யாருன்னு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? பேகன். சரிங்களா? அதாவது கடையேழு வள்ளல்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய இந்த பேகன் அவர்கள் மயிலுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாருன்னா போர்வையை கொடுத்துருப்பார். சரிங்களா? இவருடைய மலை என்பது என்ன மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி மலை, அதாவது பொதினி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பழனி மலைக்கு பொதினி மலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ மயிலுக்கு வந்து போர்வை கொடுத்தவர் யாருன்னா பேகன் அவர்கள். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா சார் அதை வச்சு ஒரு டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் சார். இங்கே பாருங்க சார், ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு சரணாலயத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. பாருங்க, தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில் மயில்களுக்கான சரணாலயமானது அமைந்துள்ளது. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். மயில்களுக்கான சரணாலயமானது எங்கே அமைந்திருக்குன்னா புதுக்கோட்டையில் அமைந்துள்ளது. ஏன்னா நம்முடைய தேசிய பறவை என்பது எதுனா மயில் தான். சரி, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சார் அடுத்து என்ன சார் வேற என்ன சார் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சரிங்களா சார் அடுத்து பாருங்க, இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கரியால் முதலை மாதிரி ஓர் உயிரினம் நீந்தி போவது போலிருந்ததே என்று கேட்குறாங்க. அது வந்து சொல்றாங்க. அந்த கரியால் முதலை என்றது எதை பத்தி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அது எங்க சார் இருக்குன்னா அந்த கங்கை நதியுடைய டால்பினை பத்தி சொல்லியிருக்காங்க. அதான் அந்த கரியால் முதலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா சார்? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, டால்பின், அதாவது பாலூட்டி டால்பின், நீர்வாயிலமான அந்த டால்பினை பத்தி கொடுத்துருக்காங்க. அதுவும் கங்கை நதியில வாழக்கூடிய டால்பின் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நீர்வாயு இதுவா கூட இதுவா அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா சார்? இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் வேற என்ன சார் கொடுத்துருப்பாங்க பார்க்கலாம். சரிங்க பாருங்க, வவ்வால்களை போலவே இந்த ஓங்கில்கள் அந்த டால்பின்கள் இதுவும் ஒன்று பார்த்தீங்கன்னா மீயொலி மூலமாக தான் என்ன பண்ணா இரையை தேடுமா. சரிங்களா? வவ்வாலும் மீயொலி மூலமாக தான் இரையை தேடும். அதே போல ஓங்கில்களும் என்ன பண்ணா மீயொலி மூலமாக தான் இரையும் தேடும். சரிங்களா? அடுத்து நம்முடைய கங்கை நதியை பற்றி கொடுத்துருக்காங்க சார். ஒரு வசனம், ஃபேமஸான ஒரு வசனம் பாரதியார் எழுதியிருப்பாரு. கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் என்று பாரதியார் வந்து புகழ்ந்து பாடியது கங்கை ஆரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம். சரிங்களா? அப்போ அந்த காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வீர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதில் இங்கே பார்க்கலாம். அந்த கங்கை நதியோட நீளம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க சார், 25 சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும், 25 கிலோமீட்டர். சரிங்களா? 25,525 கிலோமீட்டர். 25 படிச்சிங்க. இதுதான் இந்தியாவிலே மிக நீளமான நதி. ஆனால் பிரம்மபுத்திராவுடைய நதி என்பது சார் பாருங்க 3848, அது 3848 கிலோமீட்டர் பிரம்மபுத்திரா இருந்தால் கூட இந்தியாவில் பாழக்கூடிய தொலைவு என்பது மிக குறைவு. சரிங்களா? அதனால தான் பிரம்மபுத்திரா வந்து இந்தியாவோட மிக நீளமான நதியை நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்தியாவோட மிக நீளமான நதி என்பது எது சொல்லணும்? நம்ம கங்கை நதி தான் சொல்லணும். ஓகேங்களா? நம்முடைய தேசிய நதி எதுனா கங்கை நதி தான். ஸோ அடுத்து வந்து மாம்பழத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இமாம் பசந்த் முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு வகை மாம்பழங்கள், அதோடைய பேர் கேட்பாங்க. சரிங்களா? இமாம் பசந்த் என்ற ஒரு மாம்பழம் தான் முகலாயர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மாம்பழம். இது நம்முடைய தேசிய பழமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதில் எந்தெந்த வருஷங்கள் அறிவிக்கப்பட்டாங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்து சார் ஆலமரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆலமரம் என்பது இங்க பாருங்க, கொல்கத்தாவினுடைய ஔரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரத்தை போன்றதொரு ஆலமரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. சரிங்களா? அதை கேட்பாங்க. அது ரொம்ப பெருசான ஒரு ஆலமரம். சரிங்களா? அப்போது இந்திய தாவரவியல் பூங்கா எங்கே இருக்குன்னு எக்ஸாம்பிள் கேட்கலாம். எங்கே சார் இருக்குது? கொல்கத்தாவில் இருக்குது. சரிங்களா? ஔரா பகுதியில் அமைந்துள்ளது. சரிங்களா? அடுத்து பாருங்க வேற என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அடுத்து இங்கே பாருங்க, அடையாறு தியோசபிக்கல் சொசைட்டி, அதாவது பிரம்மஞான சபை படிச்சிருப்பீங்க. 1875 உருவாக்கப்பட்டிருக்கும் பிரம்மஞான சபை. அவருடைய தலைமையிடம் என்பது சென்னையில் அடையாறில் வந்து இருக்கும். அன்னிபெசன்ட் அம்மையார் தலைமை தலைவராக இருந்திருப்பார். சரிங்களா? அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சார் அடுத்து வேற என்ன சார் யானை பற்றி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். யானை சார், காட்டு யானைகள். சரிங்களா? ஒரு யானை இருந்தால் தான் அந்த காடு என்பது முழுமை பெற்றது கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து இந்த காட்டில் வந்து பார்த்தா நிறைய விலங்குகள் இருந்தாலும் யானை என்பது நம்மளுடைய பாரம்பரிய விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சார் அடுத்து வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமவெளி பகுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வேணாம் சார், நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கிற விஷயம் பார்த்துப்போம். சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாரு, பாம்பு. சரிங்களா? பாருங்க, ஒரு பாம்போடு கூடு கருநாகத்தின் கூடு, த கிங் கோப்ரா. சரிங்களா? அது வந்து பாம்பு கூடு கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. உலகிலேயே வந்து கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கருநாகம் அதுதான். சரிங்களா? அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை. அதே போல் ரொம்ப சாதாரணமாக 18 அடி நீளம் கூட வளருமா. சரிங்களா? அப்போ உலகிலேயே மிக நீளமான வந்து பாம்பு, நச்சுத்தன்மை கொண்டதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது.
நஞ்சு கொண்ட ஒரு பாம்புலி உலகிலேயே நீளமானது எதுனா இந்த கிங் கோப்ரா சரிங்களா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. சரி அடுத்து பார்க்கும்போது சார் புலி சரிங்களா, அங்கே பாருங்க அடர்ந்த காடுக்குள்ளேயும் பார்த்துட்டோம், மலை மேலே ஏறி பார்த்து அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி புலி மட்டும்தான் ஒன்று சொல்லி சொல்கிறேன், புலி விட நம்முடைய தேசிய விலங்காக தான் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரி அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் சரிங்களா. சரி அடுத்து வேறு என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புலி இருக்குது பார்த்தீங்களா, இது மேக்ஸிமம் என்ன பண்ணோன்னா இரவு நேரத்தில் தான் வேட்டையாடுமா சரிங்களா, அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா. சார் அடுத்து நம்ம போகலாம் சார், வேறு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ தேசிய சின்னங்களாக என்ன தான் எக்ஸாம் பாயிண்ட் கேட்க போகிற விஷயங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முதல்ல ஆலமரம் 1950 தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது சரிங்களா. அப்போது இது பெருமையினுடைய சின்னமாகவும் மருத்துவ குணம் கொண்டதாகவும் இருக்குது, அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, இது தேசிய மரமாக கூட அறிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா. அடுத்து தாமரை சார், தாமரை என்பது சேற்று நீரில் வளர்ந்தாலும் மிக அழகான மலர்கிறது, சேற்று நீரில் வளர்ந்தா கூட அது மிக அழகாக மலர்னு சொல்லிட்டு நம்ம தாமரையை 1950 சரி, ஆலமரமும் 1950 தான், தாமரையும் 1950 தான் சரிங்களா. அடுத்து பாருங்க சார், 1963 இந்தியாவை தாயகமாக கொண்ட தோகை கொண்ட ஒரு பறவை தான் மயில். மயில் என்பது 1963 சரிங்களா, மறக்கவே கூடாது, இயர்ஸ் வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோவில் கேட்பாங்க சரிங்களா. சரி அடுத்து பாருங்க, புலி என்பது 1973 கொடுத்துருக்காங்க. இது பூனை இனத்தில் மிகப்பெரியது, உலகினுடைய மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் வந்து 70% வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து இந்தியாவில் தேசிய விலங்காக எது முதல்ல இருந்தது அப்படின்னா 1972 வரை சரிங்களா, சிங்கம் தான் தேசிய விலங்காக இருந்தது சரிங்களா. புலிகளுடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப வந்து கம்மியாகி போச்சு சரி, அதில் பாதுகாக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் டைகர் அதாவது புலிகள் பாதுகாப்பு திட்டமானது உருவாக்கப்பட்டது. திட்டம் என்பது 1972 உருவாக்கப்பட்டது. புலிகள் பாதுகாப்பு திட்டமானது 72 புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1972 73 சரிங்களா. புலிகள் பாதுகாப்பு சட்டம் சரிங்களா, திட்டம் என்பது 72 சரிங்களா, 1972 ப்ராஜெக்ட் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சட்டம் போடப்பட்டது எப்போ 1973 போடப்பட்டு பிறகு புலிகளுடைய எண்ணிக்கையானது அதிகப்படுத்தப்பட்டது. அதனால தான் இந்தியாவினுடைய தேசிய விலங்காக புலி அறிவிக்கப்பட்டது சரிங்களா. முதல்ல சிங்கம் தான் இருந்தது சார், அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம புலியை வந்து தேசிய சின்னமாக அறிவிச்சிட்டாங்க. சார் அடுத்து பாருங்க, வேற என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். கங்கை ஆறு, கங்கை ஆறு வந்து பாருங்க, இது ஒரு வற்றாத ஒரு ஆறு, வரலாற்று புகைப்பெற்ற தலைநகர்கள் இவ்வாற்றங்கரையிலே தோன்றி செழித்தோங்கியன்னு கொடுத்துருக்காங்க. கங்கை ஆறு 2008 அறிவிக்கப்பட்டது. நம்ம இந்தியாவினுடைய தேசிய நதி வந்து பார்த்தோன்னா கங்கை ஆறு சரிங்களா. அப்போ அந்த கங்கை ஆறு வந்து பார்த்தோன்னா நம்ம 2 கிலோமீட்டர்ஸ் பார்த்தோம், 25 பார்த்தோமா, 25 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தா இந்தியாவில் மிக நீளமான நதின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்க சார், யானை 2010 அறிவிக்கப்பட்டது. இது வந்து பார்த்தோன்னா ஆசியாவை தாயமாக கொண்டது, தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது சரிங்களா. நம்முடைய இந்தியாவினுடைய வனமகன் என்று அறியப்படக்கூடிய ஜாதவ் பயாங் படிச்சிருப்பீங்க. அந்த ஜாதவ் பயாங் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சார் பண்ணிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டை உருவாக்கி இருந்தால் கூட அந்த காட்டுக்குள்ள ஏனை வந்ததுக்கு அப்புறமா அந்த காடானது முழுமையடைந்து சொல்லியிருப்பார் சரிங்களா. அப்போ காடுகள் வந்து பாதுகாப்பதில் முக்கியமான ஒரு பங்கு வகிப்பது எதுனா நம்முடைய யானை தான் சரிங்களா. 2010 அறிவிக்கப்பட்டது. சரி அடுத்து பாருங்க, ஆற்று ஓங்கில், இது வந்து பார்த்தீங்கன்னா 2010 அறிவிக்கப்பட்டது. தான் வாழும் ஆற்றினுடைய சூழல் அமைப்பு நிலையை உணர்த்தும் கருவியாக அருகி வரும் ஒரு உயிரினமாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த தண்ணி வந்து மாசுபாடு அடைஞ்சிருக்கா இல்லையா, அப்போ வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை பற்றி ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய விஷயமா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று ஓங்கிலானது இருந்திருக்கு 2010. அதுவும் கங்கை நதியில் இருக்கக்கூடியதுதான் சரிங்களா. நீங்கள் சிந்து நதியில் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, கங்கை நதியில் இருக்குதான் நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, லாக்டோபேசிலை 2012 சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோழமை பாக்டீரியா, இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களுடைய குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து புளிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுவாங்க, தயிர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா புளிக்க பயன்படுத்து பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து பால் தயிராக மாறுவது கூட இந்த லாக்டோபேசிலைன்றது தான் பயன்படுத்தும். அது வந்து பாக்டீரியா சரிங்களா, அது வந்து தோழமை பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தா அந்த இயர்ஸ் எல்லாமே கம்பல்சரி கேட்பாங்க சார், நல்லா போச்சுணும். அடுத்து பாருங்க, ராஜநாகம் கிங் கோப்ரா சரிங்களா, நான் கொடுத்துருக்காங்க பாருங்க. கோபி பாகஸ் ஹானா, உலகினுடைய நீண்ட விஷம் நிறைந்த ஒரு பாம்பு. இவை இந்தியாவினுடைய மழைக்காடுகள் மற்றும் சமவெளி பகுதிகளில் வாழக்கூடியது, மழைக்காடுகள் தான் அது வாழுமா. அடுத்து பாருங்க, மாம்பழம் 1950 அறிவிக்கப்பட்டது சரிங்களா. தேசிய சின்னமாக மாம்பழம், நம்முடைய தேசிய பழம் என்ன மாம்பழம் தான். இல்லைன்னா நம்ம வைட்டமின்ஸ் இருக்கு பாருங்க, ACT ஓகேங்களா, ACT அதிக அளவில் கொண்டுள்ளது, பெரும்பாலும் சமவெளி பகுதியில் இது விளைவிக்கப்படுகிறது சரிங்களா. அப்போ தேசிய சின்னங்கள் நிறைய அறிவிச்சிட்டாங்க, இருந்தாலும் இன்னும் நிறைய தேசிய சின்னங்கள்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இங்கே பாருங்கள் சார், அடுத்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சார். அடுத்து பார்க்கலாம் சார். சரி, தேசிய சின்னமாக நம்ம சொல்லிட்டோம். சரி, நம்ம தமிழ்நாட்டில் என்ன சார் தேசிய சின்னமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விலங்குகள் வந்து மாநில விலங்காக அறிவிக்கப்படும். அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா நீலகிரி வரையாடு மாநில விலங்கு, மாநில பறவை என்பது மரகத புறா சரிங்களா, மாநில மலர் என்பது செங்காந்தல் மலர், அடுத்து மாநில மரம் என்பது என்ன சொல்லலாம் பனை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட
பனைமரங்களை அழிச்சா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் ஆகிற மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாமே அருகே வரக்கூடிய நிலையில் இருக்குது. சில மரகதபுரா, நீலகிரி வரையாடு திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த மாநில விலங்கு எது, மாநில பறவை எதுலாம் நல்லா படிச்சுட்டு போகணும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க சார், இங்கே பாருங்க நம்முடைய தேசிய கொடியை பற்றி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் சார். என்ன சார் விஷயம் பார்க்கலாம். நம்முடைய தேசிய கொடி என்பது மூவர்ண கொடி, நம்ம படித்த விஷயம் தான். இதில் 3 வண்ணங்கள் இருக்கும், சம அளவில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? காவி நிறம் என்பது மேல் பகுதியில் இருக்கக்கூடியது, இது தைரியத்தை குறிக்கக்கூடியது, தியாகத்தையும் குறிக்கக்கூடியது. கீழ்ப்பகுதியில் உள்ள அந்த பச்சை நிறமானது செழுமையும் வளத்தையும் குறிக்கக்கூடியது, செழுமையும் வளத்தையும். அது இடையில் உள்ள அந்த வெள்ளை நிறமானது நேர்மை, அமைதி மற்றும் தூய்மை. ஆனால் இந்த வெள்ளை நிறத்தை பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய காந்தியடிகள் அவர்கள் தான். மகாத்மா காந்தியடிகள் தான் வெள்ளை நிறத்தையே என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கார். சரிங்களா? அவர் தான் பரிந்துரைத்திருக்கார். அப்போ அந்த வெள்ளை நிறத்தையே பரிந்துரைத்தவர் யாருன்னா காந்தியடிகள் தான் பரிந்துரை பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, நடுவில் கருநீல நிறத்தில் அமைந்துள்ள ஒரு அசோக் சக்கரம் அறவழியை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அசோகருடைய கொள்கை என்பது என்னது? அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்திலிருந்து கடைசியில் புத்த மதத்தை தழுவி இருப்பார். அவரும் வந்து அகிம்சை தான் ஃபாலோ பண்ணியிருப்பார். சரிங்களா? அதுவும் அமைதியை குறிக்கிற அறவழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போருக்கு பின்னால் தன்னுடைய அரச பதவியை அரச பதவி துறக்கல, போருக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அறவழிக்கு மாறியவர். இனிமேல் நம்ம போர் புரியக்கூடாது, மக்கள் கொலை வந்து பண்றது தீங்குன்னு சொல்லிட்டு வேற எதுக்கும் அவர் மாறி இருப்பார். சரிங்களா? சரி அடுத்து பாருங்க. சரி, நம்ம தேசிய கொடியினுடைய அளவு என்னப்பா? 3:2. சரிங்களா? 3:2 அதோட அளவு. சரி, இது யார் சார் வடிவமைத்தாங்க? இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் தான் வடிவமைத்தார். ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அப்போ விடுதலை இந்தியாவினுடைய முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் தான் நெய்யப்பட்டது. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சரியா? குடியாத்தத்தில், சில வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தான் அது நெய்யப்பட்டது. ரொம்ப நம்ம தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சரி அடுத்து பாருங்க, இந்த கொடியானது, அப்போ நெய்யப்பட்ட அந்த கொடியானது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, ஆகஸ்ட் 15, 1947 செங்கோட்டையில் ஏற்றினார். அப்போ டெல்லி செங்கோட்டையில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றப்பட்ட கொடி என்பது குடியாத்தில் நெய்யப்பட்டதான். சரி அடுத்து பாருங்க, வேற என்ன சார் விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, சரி இந்த தேசிய கொடியானது இப்போ எங்க சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டையில் சரி அருங்காட்சியகத்தில் தற்போது பொதுமக்களுடைய பார்வைக்காக இது வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? புனித ஜார்ஜ் கோட்டையில் இப்போ வச்சிருக்காங்க. சரிங்களா? சரி அடுத்து பார்க்கலாம் வேற என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? 3:2 என்ற ரேஷியோவில் இருக்கு, நம்ம படிச்சிட்டோம். இது இந்த அசோக சக்கரத்தில் எத்தனை சக்கரங்கள் சார் இருக்குன்னா 24 சக்கரங்கள் இருக்கு. சரிங்களா? அந்த விஷயம் படிச்சு வச்சுங்க. சரிங்களா? சரி அடுத்து நம்ம பார்ப்போம். சரி, இதுல கொடிகாத்த குமரனை பத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொடிகாத்த குமரன் அவர்கள் அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களோ கேட்பாங்க. சரிங்களா? பார்க்கலாம். முதல்ல திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலையில் பிறந்தார். சார் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை. இளம் வயதில் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட இவர் 1932 காந்தியடிகளை கைது செய்வதற்காக கண்டிதான் போராட்டம் நடத்தியிருப்பார். நிறைய பேர் வந்து பார்த்தா எக்ஸாம் ஹாலில் தப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு தான் அது மாதிரி விஷயம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. தப்பான விஷயம். காந்தியடிகளை கைது செய்தது, அதாவது 2வது வட்ட மேசை மாநாட்டில் 3வது வட்ட மேசை மாநாடு நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அப்போ காந்தியடிகள் கலந்துக்க மாட்டார். அவர் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண உள்ள போட்டுருவாங்க. அந்த கைதை கண்டித்து தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, கைது பண்ணிட்டு போது போராட்டம் பண்ணியிருப்பாங்க. போராட்டம் பண்ணும்போது கொடி ஏந்தி நின்றுட்டு இருப்பார். அப்போ வந்து பார்த்தா ஏகப்பட்ட தடியடிகள் வந்து காவல்துறை கொடுத்தா கூட அவர் வந்து கொஞ்சம் கூட அசையாமல் அந்த மூவர்ண கொடியை கீழே விடவில்லை. சரிங்களா? அதனால தான் என்ன சொல்றாங்க, அவர் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? அவருடைய நினைவு கூர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 100 இந்திய அரசு வந்து அஞ்சல் தலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சார் இங்க பாருங்க, இவர் வந்து இயற்பெயரோட எக்ஸாம்பிள் கேட்கலாம். சரிங்களா? OKSR குமாரசாமி. சரிங்களா? குமாரசாமி. சிலருடைய இயற்பெயர் வந்து எக்ஸாம்பிள் கேட்கும் நிறைய. திருப்பூர் குமரனுடைய இயற்பெயர் என்னப்பா? OKRSR குமாரசாமி. அவருக்கு அஞ்சல் தலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சார் அதுக்கான அஞ்சல் தலை வந்து பார்த்தீங்கன்னா 2004. சரிங்களா? நூற்றாண்டு சொல்லிட்டாங்க. அப்போ 1904 அவர் பிறந்திருப்பாரு. சரிங்களா? 2004 வந்து பார்த்தா அவர் அஞ்சல் தலையானது ரிலீஸ் செய்யப்பட்டது. சரி அடுத்து வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். பாருங்க சார், அடுத்து கீழே பாருங்க, தேசிய இலச்சினைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சார், பார்க்கலாம். சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் 4முக சிங்கம் இந்தியாவுடைய தேசிய இலச்சினையாக அறிவிக்கப்பட்டது ஜனவரி 26, 1950. இந்த சாரநாத் எங்க சார் இருக்கு அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேசில் இருக்கு. சரிங்களா? சாரநாத் உத்தரப்பிரதேசம். சாஞ்சி சூபிகள் கேட்பாங்க, அது வந்து மத்திய பிரதேசம் நீங்க சொல்லணும். சரிங்களா? சார் அடுத்து பார்க்கலாம், அந்த டேட் ரொம்ப முக்கியம் சார். அடுத்து பாருங்க, அந்த முத்திரையின் கீழே சத்தியமேவே ஜெய்தே என்ற வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. இதுதான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த சத்தியமேவே ஜெய்தே என்பது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்மே வெல்லுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு முத்திரைகளை மாற்றிருப்பார். சரி அடுத்து பாருங்க, வாழ்மே வெல்லும் அதனுடைய பொருள். தேசிய இலச்சினை வந்து பார்த்தீங்கன்னா மேல் பகுதி அடிப்பகுதி என 2 பகுதிகளை கொண்டுள்ளது. மேல் பகுதியில் 4 உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பாருங்க. சரிங்களா? மேல் பகுதியில் 4 உருவங்கள் ஒன்றுக்கொன்று
அந்த சிங்க உருவங்கள் தான். சிங்க உருவங்கள் ஒன்று கொண்டு பின்பக்கமாக பொருந்திருக்குமாறு வட்டமான ஒரு பீடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நமது இலச்சினையில் 3 சிங்கங்கள் மட்டும் தான் நமக்கு தெரியும். பாருங்க 1 2 3 தான் நமக்கு தெரியும். அப்போ 4 சிங்கங்கள் இருக்கு. அப்போ முதல்ல தேசிய விலங்கா இது சிங்கம் தானே இருந்தது. அப்போ சிங்கத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் புலி அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன பண்ணிருக்காங்க, புலியை தேசிய தினமா அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. அதுக்கடுத்து வேற என்ன சார் விலங்குகள்லாம் அதில் அடுப்பு இருக்கு அப்படின்னா மேல் பகுதியில் சொல்லிட்டாங்க. அதோட அடிப்பகுதியில் வந்து பார்க்கும்போது யானை இருக்கு, குதிரை, காளை, சிங்கம் ஆகிய உருவங்கள் அமைந்துள்ளன. இவ்வுருவங்களுக்கிடையே தர்ம சக்கரமும் அமைந்துள்ளது. இந்த இலச்சினை இந்திய அரசினுடைய அலுவல் முறை கடித முகப்பிலும் இந்திய நாணயங்களினுடைய கடவு சீட்டுகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ முதிரை வந்து ஸ்டாம்ப் பண்ற மாதிரி அது எல்லாத்துலேயுமே இந்திய நாணயம், கடவு, பாஸ்போர்ட் எல்லாத்துலேயுமே என்ன பண்றாங்க, அந்த முதிரை தான் பயன்படுத்துறாங்க. பாருங்க சார், பார்த்துங்க 4 சிங்கம், முதல் 3 சிங்கம் மட்டும் தான் நமக்கு தெரியும் சொல்லிட்டாங்க. சரிங்களா? 3 சிங்கங்கள்லாம் நமக்கு தெரியும் சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பின்னாடி ஒரு சிங்கம் இருக்கும்போது இந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த பீடத்தில் வந்து சென்டரில் தர்ம சக்கரம் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா குதிரை, காளை, சரிங்களா, இது மாதிரி குதிரை, காளை, யானை போன்ற விலங்குகளும் இருக்கு. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, அசோகர் காலத்தில் சாரநாத் தூணினுடைய உச்சியில் அமைந்திருந்த 4 சிங்கம் தற்போது சாரநாத்தருடைய அருங்காட்சியகத்தில் வைத்துள்ளது. அப்போ சாரநாத் எங்க பாருங்க, உத்தரப்பிரதேசில் இருக்கு, அங்கதான் வைத்திருக்காங்க. சரிங்களா? சார், அடுத்து நம்முடைய தேசிய கீதம் சார், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்க பார்க்கலாம். ஜனகண மன, சரிங்களா, நமது தேசிய கீதமாகும். இந்தியாவினுடைய இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு அடையாள சின்னமாக உள்ளது இதுதான். இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இவர் வந்து வங்காள மொழியில் எழுதப்பட்டது. ரொம்ப முக்கியமான எந்த லாங்குவேஜ் இருக்காங்க பாருங்க, வங்காள மொழியில் எழுதப்பட்டது. இது வந்து இந்தி மொழியாக்கம், சரிங்களா, இந்தி மொழியாக்கம் பண்ணி ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? ஜனவரி 24 இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினங்கள் எப்பவுமே எக்ஸாம்பிள் கேட்பாங்க சார். ஜனவரி 24, 1950 ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். சார், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பத்தி இருக்கும் அவர் பாடின பாட்டு. அதில் முதல் பத்தியை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளுடைய தேசிய கீதமாக அது அறிவிக்கப்பட்டிருக்கும். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் என்ன சார் பண்ணியிருப்பார் பாருங்க. இவர் தான் வந்து அந்த ராக்கி பந்தன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சகோதரத்துடன் கட்டக்கூடிய அந்த மங்க பிரிவினைக்கு பிறகு பார்த்தோன்னா அந்த இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக சேர்வதற்கு ஒரு முக்கிய இதுவாக இருந்தது பார்த்தா ராட்ச பந்தன். அதை வந்து கொண்டாடப்பட்டவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இலக்கியத்திற்காக நோபல் பரிசு 1913 வாங்கியிருப்பார். அதாவது ஐரோப்பியர் அல்லாத முதலில் வந்து நோபல் பரிசு வின் பண்ணது யாருன்னா இவர் தான். சரிங்களா? அதாவது ஆங்கிலேயர்கள் அல்லாதவன்னு சொல்லலாம். 1913 நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு. அது வந்து கீதாஞ்சலி என்ற புத்தகம். கீதாஞ்சலி சார், கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க சார், வேற என்ன சார் இவர் பண்ணியிருப்பாரு. இந்த தேசிய கீதமானது எங்க சார் பாடப்பட்டது, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அங்கே சொல்லிட்டாங்க. சரி, வேற எங்க சார் முதல்ல பாடப்பட்ட இடம் பாருங்க. இங்க பாருங்க சார், 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் தான் அந்த பாடலானது முதலில் பாடப்பட்டது. இந்த பாட்டானது பாடப்பட்டது போது யார் ஐஎன்சியுடைய தலைவராக இருந்தாங்க கொஸ்டின் பண்ணலாம். சரிங்களா? ஐஎன்சியுடைய தலைவராக யார் இருந்தா 1911 காலகட்டத்தில். சரிங்களா? அதாவது பார்த்தோன்னா ரஹீம் துல்லா எம் சயானி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது ஐஎன்சியுடைய தலைவராக இருக்கிறார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், அதை வந்து ஞாபகம் வச்சுங்க சார். சரிங்களா? சார், அடுத்து இருந்தாலும் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நிமிடங்கள் பாடணும். செகண்டில் பாடணும் அப்படி பார்த்தீங்கன்னா 52 வினாடிகளே பாடணும். சரிங்களா? எந்த ஒரு அசைவும் இன்றி நேராக நம்ம நிற்க வேண்டும். சரிங்களா? பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சார், இதில் இந்த அவர்கள் இவருடைய அந்த புத்தகம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதழில் வெளிவந்தோட கேட்பாங்க, தத்துவ போதனி. சரிங்களா? தேசிய கீதமானது தத்துவ போதனி. இந்த இதில் வந்து இதழில் வந்து வெளிவந்த தத்துவ போதனி யார் அப்படின்னு பார்த்தா தேபேந்திரநாத் தாகூர். அதாவது ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா தேபேந்திரநாத் தாகூர். அதாவது இவருக்கு வந்து பார்த்தா 15 பசங்க பிறந்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். தத்துவ போதனை எழுதியில் வந்து வெளியிடப்பட்டிருக்கும். சரிங்களா? இதில் சார் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும். இந்த தேவேந்திரநாத் தாகூர் யாருப்பா, பிரம்ம சமாஜம் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறமா அந்த பிரம்ம சமாஜத்தை வந்து நடத்தியவர் யாருன்னா நம்மளுடைய தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த தத்துவ போதனை எதுன்னு மறக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வங்காளத்துக்கும் வந்து தேசிய கீதமானது ஏற்றுக்கொள்ளப்படும். அமர், அது வந்து தேசிய கீதம் பாடு பாருங்க, அமர் சோனார் பாங்லா. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா பங்களாதேஷுக்கு. சரிங்களா? பங்களாதேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமர் சோனா பங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கும் ஏற்றுக்கொள்ள இருந்தாலும் இலங்கையும் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. இல்லை, இலங்கை அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த 2 நாடுகளும் தான் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய அந்த தேசிய கீதத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சரிங்களா? சரி, அடுத்து நம்மளுடைய தேசிய பாடல் ஒன்று இருக்குப்பா. தேசிய பாடல் எது? வந்தே மாதரம். சரி, வந்தே மாதரம் வந்து பாட எழுதியவர் யாரா, இவரும் வங்க எழுத்தாளர் தான். யார்? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. சரிங்களா? இந்த பாடல் வந்தே மாதரம் பாடலில் முதல் பத்தி
விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தது காரணமாக தான் தேசிய கீதத்துக்கு இணையாக தேசிய பாடல் சிறப்பு அந்தஸ்து பெற்றது. சரிங்களா? அப்போ சட்ட நிறுவன மன்ற தலைவராகவும் மேனாள் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் ஆனந்த மடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். இதை எந்த லாங்குவேஜ் சார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பாங்க சார். இதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ சார்? இதுவும் ஜனவரி 24, 1950 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கீதமும் தேசிய பாடல் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா 1950 ஜனவரி 24 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது எந்த சார் முதல்ல பாடினாங்க கேட்கலாம் எக்ஸாம்பிள். சரிங்களா? 1896 ஐஎன்சி மீட்டிங், அதுவும் வந்து கொல்கத்தா செஷன் தான். கொல்கத்தாவில் தான் வந்து பார்த்தா அதுவும் பாடுறாங்க. அப்போது வந்து நாராயணன் தர் அவர் தான் வந்து பார்த்தா நாராயண தர் என்றவர் தான் அவர் தலைமை தாங்குறார். ஐஎன்சியுடைய தலைவராக இருக்கார். கொல்கத்தா நடக்குது, அங்கே பாடுறாங்க. அப்புறம் வந்து சார் என்ன விஷயம் நடக்குது, நம்ம தேசிய கீதமாக அறிவிக்கப்படுது. ஆனால் இந்த தேசிய பாடலானது ஒரு இசையுடன் பாடியவர் யாருன்னா நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் பாடினார். ரொம்ப முக்கியமான ஒரு இது. இந்த 1896 ரவீந்திரநாத் அவர்கள்லாம் பாடினா இவர் இசையோடு பாடுறார். அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாரோட கேட்கலாம் எக்ஸாமில்? யார் சார்? அரவிந்த் கோஷ் அவர்கள். சரிங்களா? தீவிரவாதத்தினுடைய இதுன்னு சொல்லுவாங்க. அவர் பாண்டிச்சேரிலாம் போய் ஒழிஞ்சிருப்பார். அந்த அரவிந்த் கோஷ் அவர்கள் தான் இந்த தேசிய பாடல் வந்தே மாதம் உதயம் நடத்தியிருந்தா கூட இந்த தேசிய பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா அரவிந்த் கோஷ் அவர்கள். மறக்கவே கூடாது, எல்லா விஷயம் நோட் பண்ணிட்டே வாங்க சார். சார் அடுத்து பார்க்கலாம் நம்ம தேசிய உருதுமொழி. சரிங்களா? உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் என்பவரால் தெலுங்கில் எழுதினார். முக்கியமான தெலுங்கார் வெங்கட சுப்பாராவ் தெலுங்கில் எழுதுகிறார். அடுத்து பார்க்கலாம் நம்ம தேசிய நுண்ணுயிரி பார்த்தோம். நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய அந்த தயிர் வந்து பாலில் எப்படி சார் உருவாகுது அப்படின்னா லாக்டோபேசிலை டெல்புரிக்கி எனும் நுண்ணுயிரானது உருவாகுது. 2012 இந்த தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டது ஒரு பாக்டீரியா. சரி அடுத்து பார்க்கலாம் வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க. இது வந்து வேதிவினை புரிந்து என்ன பண்ணுது, பாலில் இருக்கும் அந்த புரதத்தை மாற்றுவதால் தயிர் கிடைக்கிறது. தயிர் செரிமானத்திற்கும் வயிற்று கோளாறுகளுக்கும் குளிர்ச்சி தருவதற்கும் அறியப்படுகிறது. சரிங்களா? அப்போ 2012 அறிவிக்கப்பட்டது. அடுத்து பாருங்க நம்மளுடைய இந்திய நாணயம் சார். இந்த இந்திய நாணயம் என்பது அந்த இது சொல்லுவாங்க ஷெர்ஷா சூரி 16ஆம் நூற்றாண்டில் ஷெர்ஷா சூரின்னு பார்த்தீங்கன்னா ரூபியா என்ற ஒரு நாணயத்தை வெள்ளி நாணயத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பார். இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ பணத்தினுடைய பெயர் ரூபாய். ஆனால் அந்த ரூபியா என்ற வார்த்தையை வச்சு தான் என்ன பண்ணாங்க, ரூபாய்னு பேர் வச்சுட்டாங்க. சரிங்களா? அடுத்து அதுவே ரூபாய் என மருவியது. அப்போ இதுக்கு வந்து இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரூபாய் காயினுக்கான சிம்பிள், அந்த கரன்சியோட சிம்பிள் வந்து பார்த்தா யார் சார் இது பண்ணது அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2010 டி விஜயகுமார் அவர்கள் இதை அறிவித்தார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டி உதயகுமார் அவர்கள் அதை பண்ணார். அடுத்து தேசிய நாட்காட்டி சார். நம்மளுக்கு ஒரு காலண்டர் இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க பாருங்க. பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 தான் சக ஆண்டாக அறிவிக்கப்பட்டது. அதுல இருந்தால் என்ன பண்ணுறாங்க, இளவேனில் காலம் சம பகல் இரவு வந்து பார்த்தோன்னா எப்போ சார் வரும், மார்ச் 22 அன்று இந்த ஆண்டு தொடங்கியது. அது லீப் ஆண்டு இருந்தால் என்ன சார் ஆகும், பிப்ரவரி மாதம் 29 நாள் ஆகுமா, அப்போ 21 வரும். சரிங்களா? அந்த விஷயம் வந்து சக ஆண்டு முறையே தேசிய நாட்காட்டியாவது பின்பற்றுகிறது. சரி இவர் யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யார் சார் வடிவமைத்தது அப்படின்னு கேட்பாங்க. பாருங்க நமது தேசிய நாட்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரபல வான் இயற்பியல் மேக்நாத் சாகா. அப்போ சக ஆண்டு அப்படின்னு வந்துச்சா, சகா ஆண்டு அப்படின்னா எங்க சார் இருக்கு பாருங்க, நினைச்சுதான் சகா. அப்போ வந்து சாகா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இவன் பரிந்துரைப்பையில் தான் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனுடைய முதல் மாதம் என்ன சொல்லுவாங்கன்னா சைத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சைத்ரா தேசிய நாடுடைய முதல் மாதம் என்ன சொன்னா சைத்ரா. கடைசி மாதம் வந்து பார்த்தோன்னா பாலகுணா. இப்போ நம்மளுடைய தமிழ் மாதம் சொன்னால் சித்திரை ஆரம்பிக்கிறோம். சில மார்கழி வரைக்கும் போகிறோம் பார்த்தீங்களா, சித்திரை சில அப்படி வரைக்கும் போகிறோம் நம்ம. சரிங்களா? சித்திரை இருந்து ஆரம்பிச்சு நம்ம எங்கே சார் முடிக்கிறோம் பாருங்க. அது ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது சைத்ரா என்பது வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாதமாகும். பாலகுணா என்பது என்ன சொல்கிறாங்க இரண்டாவது மாதமாகும். சாரி இரண்டாவது கடைசி மாதமாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சரிங்களா? சார் அடுத்து பாருங்க வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். சார் அடுத்து நம்முடைய சுதந்திர நாளுக்கு வந்துட்டாங்க சார். அதுக்குள்ளே பார்க்கலாம் சார். ஆகஸ்ட் 15 தான் நம்முடைய சுதந்திர நாள். சரிங்களா? இது வந்து பார்த்தா ஒரு பெரிய இதுவாக சொல்கிறாங்க. சரி சுதந்திர தின அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பிரதமர் அவர்கள் தான் செங்கோட்டையில் கொடியேற்றுவார். சரி அடுத்து வந்து பாருங்கள் சார் இந்த ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து நம்மளை ஒரு நம்ம தமிழறிஞர் பாரதியார் அவர்கள், மகாகவி பாரதியார் அவர்கள் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடல் அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமையை பெற்றவர் மறைந்த கர்நாடக இசை பாடகி டி.கே. பட்டம்மாள். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. சரி நான் ஞாபகம் வச்சுங்க. அப்போ டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் அவர்கள் தான் சுதந்திர தினத்தை கொடியேற்றுவார். சரி அடுத்து சரி குடியரசு தினம் வருது. சரி குடியரசு தினத்துக்கு யாருப்பா கொடியேற்றுவாங்க, குடியரசு தினத்துக்கு யார் சார் கொடியேற்றுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். 1950 ஜனவரி 26. சரிங்களா? ஒவ்வொரு ஆண்டும் பண்ணுவாங்க. நம்ம 1947 விடுதலை பெற்று வந்து பார்த்தோன்னா பிறகு
பிரிட்டன் அரசு இந்தியாவினுடைய கௌரவ தலைவராக இருந்து வந்தனர். நம்ம குடியரசு அறிவிக்கப்பட்டதுக்காரமா அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க. சரிங்களா? அப்போ 1947 1950 அந்த ஸ்டேஜ் வரைக்குமே அவங்க ஒரு கௌரவ தலைவரை நம்ம வந்து கொடியேற்றிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, சார் நீங்கள் போதும்பா நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு நம்மளே கொடியேற்ற ஆரம்பிச்சிடும் செங்கோட்டையில். இதில் வந்து பாருங்க சார், இந்த பாசறைக்கு திரும்புதல் என்ற தினம் பற்றி கேட்பாங்க. சரிங்க, பாருங்க பாசறைக்கு திரும்புதல். சரிங்களா? இந்த பாசறைக்கு திரும்புதல் என்பது ஜனவரி 29, அதாவது சுதந்திர குடியரசு தினமானது முடிந்து 26ஆம் தேதி முடிந்து 3 நாள் கழிச்சு. அந்த 3 நாளும் வந்து பாருங்களேன், இந்நாளில் தரைப்படை, கடற்படை, விமானப்படை சேர்ந்த இசைக்குழுவுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவர். குடியரசுத் தலைவருடைய அந்த நிகழ்ச்சியுடைய முதன்மை விருந்தினர் வந்து பார்த்தா அவர் தான். வந்து பார்த்தா அந்த இது வந்து பார்த்தா நல்லா லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இவ்விழாவினுடைய ஒரு பகுதி மாலை 6 மணிக்கு வந்து குடியரசுத் தலைவர் மாளிகை மின்விளக்கால் அலங்கரிக்கப்படும். சரிங்களா? அதுக்கடுத்து சார் காந்தி ஜெயந்தி. சார் காந்தி ஜெயந்தி, காந்தியடிகளுடைய பிறந்தநாள் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்போ சார் ஐநா அவர்கள் சர்வதேச அகிம்சை ஆண்டாக எப்போ அறிவிக்கப்பட்டதா? 2007 அறிவிக்கப்பட்டது ஐநா. சரிங்களா? யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் தான் வந்து பண்ண யுஎன்ஓ தான் நம்முடைய 2007ஆம் ஆண்டு காந்தி ஜெயந்தியுடைய எதுனா சொல்லியிருக்காங்க, அகிம்சை தினமாக கொண்டாடப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சார் அடுத்து வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது, இந்த கரியால் முதலை அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாமில். கரியால் முதலை என்றால் கங்கை முதலை, ஆற்று ஓங்கில் என்றால் கங்கையில் வாழும் டால்பின். சரிங்களா? அப்போது சார் இந்த கரியால் முதலை அப்படின்னா கங்கை. அடுத்து மீ ஒளி மூலமான கேள இயலாத ஒளிகள். இப்போ டால்பினும் சரி வவ்வாலும் சரி ரெண்டுமே அது மாதிரி வேலைகள் தான் பார்க்கணும். சரிங்களா? சார் அப்போ சின்னங்கள் பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். சார் இதை தாண்டி சின்னங்களை வேறு எதுனா கேட்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய தேசிய கொடி எல்லாம் படிச்சிடும், தேசிய கீதம். சரி, தேசிய கொடியை பற்றியே நம்ம புக்கில் கொடுக்கல. சரிங்களா? இதை வந்து நம்ம பார்க்கலாம். தேசிய கொடி, தேசிய கொடி. சார் நம்மளுடைய தேசிய கொடி இருக்குது பார்த்தீங்களா? அந்த தேசிய கொடியானது எப்போ சார் நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய மன்றமானது ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாமில். சரிங்களா? ஜூலை 22, 1947. ஏன்னா 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம வந்து கொடியேற்ற போகிறோம். அப்போ தேசிய கொடியை ஒரு மாதத்துக்குள்ளேயாவது நம்ம என்ன பண்ணோம், சரி இதாம்மா தேசிய கொடியை சொல்லி ஏற்றணும் பார்த்தீங்களா? அதான் ஜூலை 22. சரிங்களா? மிச்சம் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து சார் நம்முடைய உச்ச நீதிமன்றம், அதோட எக்ஸாம்பிள் கேட்கலாம். உச்ச நீதிமன்றம் சார் இப்போ எது சார் எப்போ எதுனாங்கன்னா அங்கே பாருங்களேன், ஜனவரி 28 சார், இதுதான் டேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜனவரி 28, 1950. சரிங்களா? அடுத்து நம்முடைய தேர்தல் ஆணையம் சார், தேசிய வாக்காளர் தினம் படிச்சிருப்பீங்க, தேர்தல் ஆணையம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 25, 1950 சார். இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். சரிங்களா? இது எல்லாமே எக்ஸாம் கேமில் பாயிண்ட் ஆஃப்ல கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 26, 1950 ஒரு சின்னங்கள் மட்டும் கேட்டால். அதுவே தேசிய கீதம், தேசிய பாடல் கேட்டானா ஜனவரி 24, 1950 ரெண்டுமே. மிச்சம் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் சார், கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். இந்த கிளாஸில் வந்து பார்த்தா நம்ம டோட்டலாக சின்னங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இதில் மேக்ஸிமம் வந்து கேட்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தா இயர்ஸை பற்றி கேட்கலாம். சரிங்களா? நல்லா படிச்சுட்டு போனோம். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் போகலாமா நம்ம? சார் அடுத்து பார்க்கலாம் சார், குடியுரிமை. சரி, நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கிற குடிமக்களுக்கு எப்படி குடியுரிமை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அது எப்படிலாம் கொடுக்கப்பட்டது என்னெல்லாம் பார்க்கலாம். குடிமக்களும் குடியுரிமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சார் முதல் விஷயமே பாருங்க சார், முதல்ல இந்த குடியுரிமை என்பது நம்முடைய அரசியலமைப்பில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. பார்ட் 2. சரிங்களா? பகுதி பார்ட் 2ல் ஆர்டிகல் 5 முதல் 11 வரை குடியுரிமை சம்மந்தப்பட்ட ஆர்டிகல். சரிங்களா? இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? புக்கில் கொடுத்தது தாண்டி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அதை தெளிவாக கொஞ்சம் நோட் பண்ணிட்டே வாங்க. சார் முதல்ல பாருங்கள் சார், இந்த குடிமகன் சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற ஒரு லத்தீன் மொழி சொல்லியிருந்தால் பெறப்பட்டது. பெரும்பான்மையான வார்த்தைகள் எல்லாமே அந்த காலத்தில் லத்தீன் கிரேக்கத்தில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஆனால் சிட்டிசன் என்ற வார்த்தை எல்லாம் சார் கொண்டு வந்துருக்காங்க, லத்தீன் தான். சரி, பெரும்பான்மையை அதெல்லாம் கொண்டு வருவாங்க. சரிங்களா? அப்போ இதில் பண்டைய ரோமானிய பொறியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் என்பது என்னுடைய பொருள். அப்போ நகர நாடுகளில் குடியிருப்பாளர் என்பது அதனுடைய பொருள். சரிங்களா? அதை பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒரு குடிமக்கள் அனைத்து விதமான குடியியல் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க தகுதி உடையவர்கள் ஆவார்கள். சரிங்களா? சரி, ஒரு குடிமகனுடைய குடியுரிமை என்னப்பா? ஒரு அரசால் வழங்கப்பட்ட அந்த சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவரும், அதே வேளை நாட்டினுடைய சட்டங்களை மதித்து நடப்பவரும், அவருக்கான கடமைகளை நிறைவேற்றுபவருமே நாட்டினுடைய குடிமகன். அப்போது அவருக்கான சட்ட உரிமைகள் இருக்குது, அவருக்கான சலுகைகள் இருக்குது. இந்தியாவில் எங்கே வேணால் போய் வரலாம். நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து அடிப்படை உரிமைகள் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த அடிப்படை உரிமைகளில் சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணுறதுக்கான தைரியம் எல்லாத்தையுமே, தைரியம் சொல்ல முடியாது, அவருக்கான உரிமைகள் அதெல்லாம் அது எல்லாமே பண்ணக்கூடியது யாருன்னா இவர் தான். சரிங்களா? அடுத்து சரி, இதில் என்ன உரிமைகளை பற்றி 2 வகையாக பிரிச்சுருக்காங்க. சரி, குடியுரிமைனா என்னப்பா? இப்போ நான் இந்தியனா பிறந்துட்டேன், இந்த இந்திய நாட்டில் வந்து குடிமகனாக இருக்கிற அப்படின்னா அது என்னுடைய உரிமை. நான் எவ்வளோ காலம்லாம் இருக்கலாம். இல்லை அப்படின்னா நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வாங்கி வெளிநாடு போயிட்டு அங்கே ஒரு 7 வருஷம் இருந்தோம் அப்படின்னா அந்த குடிமையானது, இந்திய குடிமையானது நீக்கப்படலாம். சரி, அப்போது
குடியுரிமை என்பது ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்த நாட்டில் சட்டப்படியாக வசிக்கக்கூடிய ஒரு உரிமை. சரிங்களா? விருப்பம் இருந்தால் தங்கலாம், இல்லை வெளியே போயிட்டு பாஸ்போர்ட் வாங்கி அங்கே கூட அவர் தங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அந்த குடியுரிமை வகைகள் என்பது இயற்கை குடியுரிமை என்பது சார் இயற்கை குடியுரிமை, நான் இங்கே வந்து இந்தியனாக பிறந்துட்டேன், அப்போ பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை. அடுத்து இயல்பு குடியுரிமை என்பது இயல்பாக விண்ணப்பிப்பது. சரிங்களா? இப்போ வந்து சிங்கப்பூர் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவேன், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி, சரிங்களா, அந்த பாஸ்போர்ட் இயல்பு, அதான் இயல்பு. சரிங்களா? இயற்கைனா நான் இந்தியாவிலேயே பிறந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து இந்தியாவில் முதல்ல குடியுரிமை திருச்சட்டம் எப்போ சார் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955. சரிங்களா? டோட்டலாக இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 9 முறை திருத்திருக்காங்க. சரிங்களா? புக் டேட்டா படி 8ன்னு கொடுத்துருக்கலாம், ஆனால் 9 முறை இது திருத்தப்பட்டுள்ளது. அதை பற்றி நான் சொல்கிறேன் பின்னாடி. ஓகேங்களா சார்? இதில் பாருங்கள் சார், 1955 குடியுரிமை சட்டத்தின்படி அந்த குடியுரிமை பெறுவதற்கு 5 முறையும் குடியுரிமை இழக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 முறைன்னு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம் சார். இருந்தாலும் இதில் ஒவ்வொரு ஆர்டிகல் பற்றி நான் சொல்கிறேன், அதை முதல்ல நோட் பண்ணிட்டீங்க, அப்புறம் நான் பின்னாடி போயிடலாம். சரிங்களா? முதல்ல ஆர்டிகல் 5 சார், இது என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பால் குடியுரிமை. சரிங்களா? பிறப்பால் நான் குடியுரிமை பெற போகிறேன். அடுத்து ஆர்டிகல் 6 பாருங்களேன், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாகிஸ்தான் போயிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்தவங்க இதுக்கு குடியுரிமை கொடுக்குது. பாகிஸ்தான் போயிட்டு திருப்பி என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தா, அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாகிஸ்தான் போயிருப்பாங்க, பாகிஸ்தான் பிடிக்காமல் திருப்பி இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அந்த காலகட்டம் அது மாதிரி இருந்தது. சரி, இந்தியாவில் இருந்து கூட சில பேர் பிடிக்காம நம்ம பாகிஸ்தான் போயிருக்கலாம். அப்போது பாகிஸ்தான் போயிட்டு இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சிசிஎம் கொடுக்குறேன். அடுத்து 7வது ஆர்டிகல்லாம் சார் சொல்லுது அப்படின்னு பார்க்கணும், பாகிஸ்தான் போயிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டேன். சரி, அதுக்கு எடுத்து பாருங்களேன், இந்தியாவிலிருந்து நான் பாகிஸ்தான் போயிட்டு நான் மீண்டும் இந்தியாவுக்கே வரேன். இந்தியாவிலிருந்து என்ன பண்ணுறேன், பாகிஸ்தான் போயிட்டு மீண்டும் இந்தியாவுக்கே வர அப்படின்னா கூட நம்ம சிட்டிசன் கொடுக்கலாம். அதுக்கான சில ஏறுகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதான் 7வது ஆர்டிகல் சொல்லுது. அடுத்து இந்த 8வது ஆர்டிகல் என்னப்பா சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கலாம். அதாவது பதிவு செய்தல் மூலமாக சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கலாம். அடுத்து 9வது ஆர்டிகல் என்னப்பா சொல்லுதுன்னா, இந்த வந்து துரத்தல் எப்படிலாம் வந்து நம்ம அந்த சிட்டிசன்ஷிப்பை எப்படிலாம் நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கலாம் அப்படி பற்றி சொல்லுது. துரத்தல் இதை பற்றி சொல்லுது. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்து ஆர்டிகல் 10 என்னப்பா சொல்லுது, அப்போ அந்த குடியுரிமைகள் வந்து பார்த்தா இது வரைக்கும் நான் கொடுத்து பார்த்தேன் 5, 6, 7, 8, 9 இருக்கு பார்த்தீங்களா, இதை கேன்சல் பண்ணுறதுக்கான உரிமை என்பது இந்திய நாடாளுமன்றத்துக்கு இருக்குது. சரிங்களா? நாடாளுமன்றத்துக்கான உரிமையை கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்து இந்த 11 என்ன சார் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதலே பார்த்தோம் 1955 தான் குடியுரிமை திருத்தட்டமாக கொண்டு வரப்பட்டது. 9 முறை திருத்திருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 9 முறை திருத்தப்படுறதுக்கான ஆர்டிகல் எதுபடி சார் திருத்தினாங்கன்னா திருத்தம் 11வது ஆர்டிகல் படி தான் திருத்தினாங்க. சரிங்களா? கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம கிளாஸ் சொல்ல போயிடுவோம். அங்கே பாருங்கள். அடுத்து பிறப்பால் குடியுரிமை பெறுதல். அப்போ குடியுரிமை 5 முறை மூலமாக பெற முடியும்னு சொல்லிட்டாங்க. பாருங்க சார், இந்தியாவில் 1950 ஜனவரி 26 அல்லது அதன் பிறகு அதே சமயம் 1987 ஜூலை 1க்கு முன்பு பிறந்த ஒரு நபர் அவரது பெற்றோர்கள் அந்த எந்த நாட்டவராக பிறப்பால் இந்திய குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ பிறந்த ஒரு நபர் அவர் பெற்றோர்கள் எந்த நாட்டவராக இருந்தால் கூட ஒன்று, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1950 முதல் 1987க்குள்ள அவர் அந்த வெளிநாட்டிலிருந்து டூர் கூட வராங்கன்னு வச்சுக்கலாம், இங்கே குழந்தை பிறச்சுன்னா சினியம் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வருது சார், நாங்கள் வெளிநாட்டில் வந்து ஒரு டூருக்காக வந்துட்டாங்க, இங்கே குழந்தை பெற்றுட்டாங்க, உடனே அவங்களுக்கு சினியம் கொடுக்கணும், நம்மளால கொடுக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணால் ஒரு சில விஷயங்களை உள்ள சேர்க்கிறாங்க. பாருங்கள், 1987 ஜூலை 1 அன்று அதன் பின் இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஏன்னா நீ வந்து டூருக்கு வந்திருப்பேன், நீ குழந்தை பெற்றுட்டா உடனே உனக்கு சினியம் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தா அந்த சமயத்தில் உன்னுடைய பெற்றோர்களில் ஒருவர் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருந்தால் சினியம் கொடுக்குற சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சார் பண்ணுறாங்க பாருங்க, இன்னொரு விஷயம் ஒன்று ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இங்கே பாருங்க, 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகிறார்கள். ஓகே, அல்லது பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் மற்றொருவர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்ததாக இல்லாதிருந்தால் குடியுரிமை பெறுகிறார்கள். அப்போ சட்டவிரோதமாக யாரும் நீங்க குடிபெயர்ந்திருக்க கூடாது. சட்டவிரோதமாக நீங்க குடிபெயர்ந்திருந்தா உங்களுக்கு சிசிடிவி நான் கேன்சல் பண்ணிடுன்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? 2004 டிசம்பர் 3. ஓகேங்களா? அடுத்து வம்சாவளி மூலமாக பெறுதல். சார், இதுவும் அதே மாதிரி ஒரு ரூல்ஸ் தான் வரும், பார்க்கலாம். சார் இங்க பாருங்க, 1950 ஜனவரி 26, 1992 டிசம்பர் 10க்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமையை பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க முதல்ல. அப்படி வெளிநாட்டில் பிறந்தா கூட இங்கே அவனுடைய பேரண்ட்ஸ் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சிட்டிசன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, 1992 டிசம்பர் 10 மற்றும் அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர்களின் பெற்றோரில் எவரேனும் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் இந்திய குடியுரிமை பெறுவார். அப்போ பெற்றோர்கள ஒருவர் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அவருடைய பேரண்ட்ஸ்ல தாய் இல்லை தந்தை யாருன்னா ஒருத்தர் இருந்தால் நான் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து திருப்பி ஒரு கண்டிஷன் கொண்டு வராங்க பாருங்க,
2004 டிசம்பர் 3 நாள் முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பிறப்பின் ஒரு வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்ய வேண்டும். ஏனில் இந்திய வம்சாவளியை பார்த்தா ஆக முடியாது. அப்போ நீ வெளிநாட்டில் பிறந்துட்ட, இந்திய வம்சாவளியாக நீங்கள் இருந்துட்டேங்க, சரிங்களா? இந்த இந்திய வம்சாவளியாக உங்களுடைய பெற்றோர்கள் இங்கே இருக்காங்க, இருந்தாலும் அங்கே வெளிநாட்டுக்கு பார்த்தா நான் சீனாவில் பிறக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீன தூதர் இந்தியா பார்த்தா சீன நாட்டில் இந்தியாவுக்குன்னு ஒரு தூதரம் இருக்கும். அதில் போய் என்ன பண்ணணும், நீ பதிவு செய்யணும். பதிவு செய்யணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ளே பதிவு செய்யணும். இல்லைனா ஒரு சிசி நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா சார்? அப்போ வம்சாவளி மூலமாக பாருங்கள், அந்த இயர்ஸ் மட்டும் படித்து வச்சுங்க சார். ஓகேங்களா சார்? அடுத்து பதிவு செய்தல் சார். இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, சரிங்களா? ஆர்டிகல் தான், ஆர்டிகல் 8 நான் சொல்லிட்டேன். இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்து மூலமாக குடியுரிமை பெறலாம். இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பிறகு பதிவு விண்ணப்பிக்கப்படும். ஓகேங்களா? நான் வெளிநாட்டு, நான் சிங்கப்பூர்லேருந்து பிறந்து இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டேன். இந்தியாவுக்கு நான் பிறப்பாளையுடைய வம்சாவளிகள் யாருமே இந்தியாவில் கிடையாது. நான் சிங்கப்பூர்காரன். ஆனால் இங்கே நான் பண்ணால் தொடர்ந்து ஒரு 7 ஆண்டுகள் இங்கே வசிக்கிறேன். அப்போ 7 ஆண்டுகள் வசிக்க அப்புறமா தான் என்ன பண்ணுற சொல்கிறாங்க, ஃபார்மே ஃபில்அப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா சார்? அடுத்து பாருங்கள் சார், இதில் அது மட்டும் இல்லாமல் இங்கே சில குடிமகனை திருமணம் செய்து ஒருவர் பதிவின் மூலமாக விண்ணப்பிக்கும் போது முன் 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசிப்பதாக இருக்கும். சரி, திருமணம் செய்கிறேன், சரிங்களா? திருமணம் செய்து கொண்டு இங்கே பாருங்கள் முன் 7. அப்போ குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் 7 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருக்கும், சரிங்களா? அப்போ 7 வருஷன்றது மறக்கக்கூடாது. அதுக்கு பாருங்கள் இயல்பு உரிமை சார். இதை பார்க்கலாம். ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் மத்திய அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறதா சான்றிதழை கொடுக்குறாங்க, சரிங்களா? அப்போது எந்த ஒரு நாட்டில் குடிமகனாக இல்லாத, எந்த ஒரு நாட்டில் அவன் குடிமகனாக இல்லை ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. நான் எந்த நாட்டுக்குமே அவர் சிட்டிசன் கிடையாது, அவர் இந்தியாவில் வசிக்கிறார் அப்படின்னா அவர் சிட்டிசன் நம்ம கொடுத்துலாம், சிட்டிசன்ஷிப்பை அவர் கொடுத்துலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், வெளிநாட்டுக்கு பார்த்தோன்னா குடியுரிமை ஒருவர் துறக்கும் பட்சத்தில், நான் வெளிநாட்டிலேருந்து வரேன், வெளிநாட்டுடைய குடியுரிமையை நான் நீக்கிட்டேன் அப்படின்னா அவருக்கு சிட்டிசன்ஷிப்பு நம்ம கொடுக்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ வெளிநாட்டிலேருந்து நான் வந்துட்டேன், இங்கே பார்த்தோன்னா அரசாங்க வேலையை நான் செய்கிறேன். இங்கே பாருங்கள், அப்போது இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் குடியுரிமை வரலாம். அது மட்டும் இல்லாமல் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்கே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நல்ல பண்புகள், சரிங்களா? அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள 8வது அட்டவணை குறிப்பிட்ட 22 மொழிகள் இருக்குது. அந்த 22 மொழிகளில் ஏதாவது ஒரு மொழிகள் பார்த்தீங்கன்னா ஒரு போதுமான ஒரு அறிவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிசிஷன் கொடுக்கலாம். அதான் இயல்பு உரிமை மூலமாக கொடுப்பது. சார் அடுத்து இந்த பிரதேசங்கள் இணைத்தல் சார். இதனால் சார் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவுடைய பகுதியாக இருக்காது, இந்தியாவோட ஜாயின் பண்ணிப்பாங்க. என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். நம்முடைய பாண்டிச்சேரி இருக்குது பார்த்தீங்களா, இது பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி செய்த ஒரு பகுதி. 1962 இவங்க இந்தியாவோடய ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ண உடனே என்ன பண்ணிருப்பாங்க, சரி பிரதேசம் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, ஜாயின் பண்ண உடனே என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துட்டாங்க 1962, சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? அடுத்து சரி, இந்திய குடியுரிமை எப்படி சார் நம்ம ஏற்கலாம், எப்படிலாம் நம்ம துறக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறை மூலமாக நம்ம துறக்கலாம், சரிங்களா? என்னென்ன பாருங்கள், 3 முறைகள் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல தானாக முன் குடியுரிமையை துறக்க வேண்டும். ஒருவர் வெளிநாட்டினுடைய குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவருடைய இந்திய குடிமகனுரிமை அவரால் கைவிடப்படுகிறது. நான் வெளிநாடு போயிட்டேன், வேலைக்கெல்லாம் போயிட்டேன், ஒரு 7 வருஷமாக இங்கே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், தானாகவே அது நின்று போயிடும் சொல்கிறேன். அப்போது தானாக முன் துறத்தல். அடுத்து குடியுரிமை முடிவுக்கு வருதல் சட்டப்படி, சரிங்களா? ஒருவர் இந்திய குடிமகன் தாமாக முன் வெளிநாட்டு குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவர் இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படும், சரிங்களா? அப்போது தானாக துறக்கிறது, நான் வெளிநாடு போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு துறக்கிறது, இல்லை நான் வெளிநாடு போயிட்டேன் அப்படின்றதுக்காக அந்த சிட்டிசன்ஷிப்பை முடிவுக்கு கொண்டு வருது. அடுத்து பாருங்கள், குடியுரிமை மறுத்தல். என்ன சார் குடியுரிமை மறுத்தல் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மோசடி, தவறான பிரதிநிதித்துவம், அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் மூலம் இந்திய குடியுரிமை பெறும் ஒருவருடைய குடியுரிமை இந்திய அரசு ஒரு அரசாணை மூலமாக இயக்க செய்யலாம். அப்போது குடியுரிமை அவங்களே என்ன பண்ணுவாங்க, கட்டாயத்துக்கு முடிவு கொண்டு வந்துடுவாங்க. அப்போ இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக பார்த்தா வெளிநாட்டு தீவிரவாதி கூட ஒரு கால் பேசுகிறதோ, இராணுவத்தில் கூட மாதிரி விஷயங்கள் நடக்கலாம், சரிங்களா? அது மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சார். நாட்டுரிமைனா என்ன, குடியுரிமைனா என்ன? முதல்ல பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினை இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை எனப்படும், சரிங்களா? சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுதான் குடியுரிமை. சார் நாட்டுரிமைனா நான் இங்கே பிறந்தேன், சரிங்களா? அதாவது பூர்வீகம் இங்கே தான், பிறப்பு இங்கே தான், என்னுடைய இனம் இங்கே தான் இருக்குது அப்படின்னா நான் நாட்டுரிமை. ஆனால் அரசாங்கத்துக்கு நீ அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது, ஆனால் குடியுரிமையை மாற்ற ஒரு நாளைக்கு நீ இந்தியனாக இருக்கலாம், மறுநாள் ஆஸ்திரேலியா கூட மாறலாம், ஆஸ்திரேலியா கூட நான் போய் ஆஸ்திரேலியா சிட்டிசன்ஷிப் கூட வாங்கி நாங்கள் அங்கே வாழலாம். அப்போ குடியுரிமையானது மாறக்கூடியது, நாட்டுரிமை என்பது மாறாது, சரிங்களா? அடுத்து பாருங்கள்,
ஒற்றை குடியுரிமை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இங்கே பாருங்க, இந்திய அரசாங்கம் நம்ம ஒற்றை குடியுரிமை தான் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் சில நாடுகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கண்டிஷன். ஒரு 16 நாடுகள், அதாவது நட்புறவு உள்ள நாடுகள், நம்முடைய ஜப்பான், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, அதெல்லாம் வந்து நட்புறவான நாடுகள். அந்த 16 நாடுகள் தான் கொடுத்துருக்காங்க நம்ம இரட்டை குடியுரிமையான கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே இந்தியாவில் வந்து நம்மளுக்கு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை தான். ஏன்னா இந்தியா மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த சிட்டிசன் பாஸ்போர்ட் தான் நம்ம பயன்படுத்தக்கூடும். சரிங்களா? அதுவே நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தனியாக ஒரு என்ன இது வச்சிருக்குமா? பாஸ்போர்ட் கிடையாது. அப்போ ஒற்றை குடியுரிமை தான் நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? எங்க பாருங்க, இந்திய குடியுரிமை எனப்படுகிறது. அமெரிக்க ஐக்கிய நாடுலாம் வந்து ஐக்கிய நாடு, சுவிட்சர்லாந்து எல்லாத்தையுமே இரட்டை குடியுரிமை. அங்கே தேசிய குடியுரிமை இருக்கும், மாநில குடியுரிமை இருக்கும். அப்போ அமெரிக்கா நாடும் ஒரு குடியுரிமை இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மாகாணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாகாணத்துக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதான் அமெரிக்கா வந்து இரட்டை குடியுரிமை. அடுத்து பாருங்க சார். அடுத்து சார், இந்தியாவில் முதல் குடிமகன் யார் அப்படிமா தான் குடியரசுத் தலைவர் தான். சார் அடுத்து இந்த கார்டுகள் பற்றி கொடுத்துருக்காங்க சார், பார்க்கலாம். என்ஆர்ஐ, அது வெளிநாடு வாழ் இந்தியர்கள், இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள், அதாவது என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் இந்தியன், அதாவது என்ஆர்ஐ டே சொல்லுவாங்க, ஜனவரி 9 படிச்சிருப்பீங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம். காந்தியடி அவர்கள் 1915 தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரும்போது காந்தியடிகள் ஜனவரி 9 வந்திருப்பாரு. அதுதான் என்ஆர்ஐ டேயாக கொண்டாடுவாங்க. அதாவது பிரவேசி பாரத திவாஸாக கொண்டாடப்படுகிறது. இது 2 வருஷத்துக்கு ஒரு டைம் கொண்டாடுவாங்க. சரிங்களா? அடுத்து இதில் வந்து பிஐஓ கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க சார். பர்சன் ஆன் த இந்தியன் ஆர்ஜின், அதாவது இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூடான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் நீங்களாக, அது நம்மளுடைய அண்டை கண்ட்ரியாக வந்து நீங்களாக பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர். 2015 ஜனவரி 9 முதல் பிஐஓ முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு ஓசியுடன் சேர்க்கப்பட்டது. சரிங்களா? அப்போ நம்ம அண்டை நாடுகள் இருக்காங்க பதில் அவங்கள வந்து இந்தியாவுடைய பூர்வ குடியினர் சொல்லலை. வெளிநாட்டில் இங்கே இந்த நாடுகளை தவிர்த்து வெளியிருக்காங்க பதில் அவங்க தான் சொல்கிறாங்க பர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2015 ஜனவரி 9 நீக்கப்பட்டது. சரி, அடுத்து இது என்ன பார்த்தோன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டராக மாற்றிட்டாங்க. அதனால் சொல்கிறாங்க இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் பாகிஸ்தான், பங்களாதேஷ் நீங்களாக காலவரையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் ஓசிஐ அட்டை பெறுகிறார்கள். இவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை மட்டும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா வெளிநாட்டில் தான் தங்கி வேலை செய்யறதுக்கு வந்திருக்காங்க. அவனுக்கு போய் வாக்களிக்க உரிமை நம்ம கொடுக்க முடியாது. அப்போது பங்களாதேஷும் பாகிஸ்தானை மட்டும் உள்ளே சேர்க்கிறாங்க, ஆப்கானிஸ்தான் கூட உள்ளே சேர்க்கல. அப்போ ஆப்கானிஸ்தானுடைய மக்கள் வந்து இங்கே வந்து என்ன பண்ணலாம், அவங்க இந்தியாவுடைய பூர்வக்குடி மக்கள்னு சொல்லிட்டு ஓசிஐ கார்டில் ஜாயின் பண்ணுறாங்க. சரிங்களா? இது மாதிரி விஷயங்கள் இருக்குது. சரி, அடுத்து சரி, இந்திய குடிமக்களுடைய உரிமைகளும் கடமைகளும் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க சார். அப்போ இந்திய குடிமக்கள்லாம் இருந்தால் அப்படின்னா அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கும்? அடிப்படை உரிமை கம்பல்சரி இருக்கும். சரிங்களா? எல்லா அடிப்படை உரிமைகள். அது மட்டும் இல்லாமல் மக்களவை தேர்தலும் மாநில தேர்தலும் வாக்களிக்கும் உரிமை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, 18 வயசு ஆனவங்க எல்லாருமே ஜாதி, இதம், மனம், இனம் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஓட்டளிக்கலாம். ஆனால் முதல்ல எவ்வளோ சார் இருந்ததுன்னா இது 21 வயசு இருந்தது. சரிங்களா? இதை என்ன பண்ணாங்க, 18 வயசாக எப்போ சார் குறிச்சாங்க? 61வது அமெண்ட்மெண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட், 61th அமெண்ட்மெண்ட்டு 1988 போடப்பட்டு 21 வயதாக இருந்த வாக்களிக்கும் வயது என்பது 18ஆக குறைக்கப்பட்டது. சில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, அடுத்து இந்திய அரசு அலுவலங்களில் பணிபுரியும் உரிமை. சில எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக நீங்கள் ஆகலாம். அடுத்து பார்லமெண்ட்டும் சட்டமன்றத்தில் உறுப்பினராக எம்பி, எம்எல்ஏ கூட நீங்கள் ஆகலாம் குடியுரிமை இருந்துச்சுன்னா. அடுத்து 42வது சட்டத்தின்படி இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகளும் அளிக்கப்பட்டுள்ளது. நம்ம முதலே படித்ததான் பார்ட் 14A. சரிங்களா? போன வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கும். 4-7 இது வந்து பார்த்தா சோரன் சிங் கமிட்டி 1976 40 படி சேர்த்துருப்பாங்க. அது அடிப்படை கடமைகள். சரிங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சேர்க்கப்பட்டு முதல் டோட்டலாக 10 இருந்திருக்கும். இப்போ 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. சரிங்களா? 11ஆக சேர்க்கப்பட்டது தான் 2002 சேர்க்கப்பட்டது. 86வது, அதாவது 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகள் கட்டாய இலவச கல்வியானது வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. சரிங்களா? அது அடிப்படை கடமைகள். அப்போ அடிப்படை கடமைகள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஒரு இந்திய குடிமக்களாக இருக்குது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? எல்லாம் தெளிவாக நோட் பண்ணுங்கள். சரி, அடுத்து வேறு என்ன சார் விஷயம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அங்கே பாருங்கள் சார், நேர்மையாக வரிசை, இதெல்லாம் வந்து நம்முடைய கடமைகள். மற்றவருடைய கருத்துக்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பளித்தல், நாட்டினுடைய பாதுகாப்புக்காக செயலாடுதல், சட்டங்களை மதித்தல், கீழ்ப்படுத்தல் எல்லாமே. சரிங்களா? அடுத்து பாருங்க, அந்நியர்கள். சார் அந்நியர்கள் யாருன்னா குடியேறியவர்கள் யாருன்னா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். சார் முதல்ல பாருங்க, அந்நியர்கள் ஏலியன், ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக இல்லாத அனைவரும் அந்நியர்கள் தான். உதாரணமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள் எல்லாமே. சரிங்களா? அதே குடியேறியவர்கள் யாருன்னா ஒரு நாட்டில் எவ்வித தடையும் இன்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணி புரிவதற்கும் உரிமை கோரும் அந்நியர்கள் குடியேறியவர்களாக சொல்லப்படுவார்கள். அப்போது இவங்களாம் சொல்லலாம் இம்மிகிரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இம்மிகிரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வச்சுட்டு போகணும். சரிங்களா? சார் அப்போ இதுக்கான டிஃப்ரெண்ட் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு உலகளாவிய குடியுரிமையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு நற்குடிமகனுடைய பண்புகள் இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் சார். அடுத்து பார்க்கலாம். அந்த வெளிநாடு வாழ் இந்திய தினம்
ரொம்ப முக்கியமானது பார்க்கலாம். பிரவேசி பாரத திவாஸ். சார் எதுக்காக சார் இது கொண்டாடப்படுறாங்க? நான் முதலே சொல்லிட்டேன், காந்தியடிகள் இந்தியாவுக்கு தென்னாப்பிரிக்க வந்துட்டான்னு சொல்லிட்டேன். இதனால இந்த பிரவேசி பாரத திவாஸ் முதல்ல 2003 அதாவது எல்எம் சிங்வி கமிஷன் படிச்சிருப்பீங்க. எல்எம் சிங்வி இந்த கமிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2003 போடப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் 2003. இதன்படி தான் என்ன பண்ணிருக்கோம்னா பிரவேசி பாரத திவாஸ் ஜனவரி 9 முதல்ல புதுடெல்லியில் தான் சார் இது கொண்டாடினாங்க. அது நான் சொல்லிட்டேன் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து பிரவேசி பாரத திவாஸ் கொண்டாடப்படும். சரி, நான் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. இந்திய அரசினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவேசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுடைய பங்களிப்பினை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமாக ஜனவரி 9 வந்து கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக சார் எங்கே சார் கொண்டாடினாங்க? இப்போ ரீசெண்டாக வந்து ஹிந்தூர், இந்தியாவினுடைய தூய்மையான ஒரு நகரம்னா இந்தூர் தான். சில மத்திய பிரதேசம் இருக்குது பார்த்து அங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நடந்தக்கூடிய ஒரு விஷயத்தில் அங்கே வந்து பிரவேசி பாரத திவாஸ் வந்து கொண்டாடப்பட்டது. சரிங்களா? அடுத்து சார் இங்கே பாருங்கள், இந்த உலகளாவிய குடியுரிமையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? சார் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஒரு விஷயம் கேட்பாங்க. சரிங்களா? அதை பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? அந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணுங்கள். ஓகே சார், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குடியுரிமையானது 9 முறை திருத்திருக்காங்க. சரிங்களா? இருந்தாலும் லாஸ்ட்டாக திருத்தப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்பாங்க. லாஸ்ட்டாக 2019 திருத்தப்பட்டது. சரிங்களா? அதாவது அப்போது உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இப்போதும் என்ன யாருன்னா அமித்ஷா அவர்கள் தான். அவர் தான் ஒரு தீர்மானம் கொண்டு வரார். என்ன தீர்மானம் கொண்டு வரார் பாருங்க. இந்தியாவில் அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் எந்த நாடும் இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் அல்லாத மக்களுக்கு, அங்கேருந்து வராங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் அல்லாத மக்கள், இன்னைக்கு கிறிஸ்துவர், சீக்கியர், பௌத்தர், சமணர், இந்துக்கள் யாரானா இருந்துக்கும். இப்போ பாகிஸ்தான்லேருந்து ஒரு இந்து வரான் அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன் கொடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கு சிட்டிசன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்போ சார் நடைமுறைப்படுத்தப்பட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 10 சரிங்களா 10/2020 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா 9வது சட்ட திருத்தம். சரிங்களா? அது என்ன சார் சொல்ல வராங்க, இஸ்லாமிய அல்லாத மக்கள் நீங்கள் அங்கேருந்து இங்கே வரீங்க, ஒரு பொழப்பு தேடி வராங்க, இல்லை நீங்கள் அங்கே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு தேடி வரீங்க அப்படின்னா ஒரு 7 ஆண்டு காலம் இங்கே தங்கி ஏதோ பணிபுரிந்து ஏதோ இங்கே இருக்கக்கூடிய மொழிகளை நீங்கள் கற்றுக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் செய்தி கொடுன்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் அவர்கள் இந்த கவர்மெண்ட் ரொம்ப இது பண்ணாங்க. ஓகேங்களா? இவங்க சொல்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்துக்கள் வந்து சிறுபான்மையாக தான் இருக்காங்க. அந்த கோரிக்கையை வந்து இந்திய அரசாங்கம் வைக்கிறாங்க. அவனுடைய கோரிக்கை நியாயமானதான், இல்லை சொல்லக்கூடாது. இல்லை அப்போது 2 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இதுவாக தான் பார்க்கணும். படிக்கும்போது சார் எந்த கண்ணோட்டத்தில் நம்ம படிக்கின்ற விஷயம் புரிஞ்சுங்க. சரி, என்ன சார் இவங்க இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு இதுவா? அப்படி கிடையாது. அந்த நாட்டில் அவங்க சிறுபான்மையாக இருக்காங்க, இந்துக்கள் இல்லை பௌத்தர்கள், சமணர்கள் எல்லாமே சிறுபான்மையாக இருக்காங்க. சரி, இங்கே வந்து அவங்க நம்ம ஒரு சீட்டு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கிருந்து நம்ம அங்கே போக முடியுமா? கிடையாது. இந்தியா என்பது ஒரு செகுலரிசமான ஒரு நாடு. இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற ஒரு கொள்கை. எந்த அரசாங்கம் மாறினா கூட இந்தியா என்பது ஒரு செகுலரிசமான ஒரு நாடு. சரிங்களா? இந்தியாவுக்கு என்பது ஒரு அரசு மதம் கிடையாது. இதுவே பாகிஸ்தான், பங்களாதேஷ்லாம் எடுத்தீங்கன்னா இந்தியா அந்த நாட்டுக்கு என்று ஒரு அரசு மதமானது இருக்குது. இப்போ நேபாளம் என்பது இந்து கண்ட்ரியாக அறிவிச்சிட்டாங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் எல்லாமே முஸ்லீம் கண்ட்ரிகள். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் உயர்ந்த பதவிகளுக்கு செல்ல முடியும். ஆனால் இந்தியாவில் அதுபடி கிடையாது. இந்தியா என்பது ஒரு செகுலரிசமான ஒரு நாடு. சரிங்களா? சரி, ஓகே சார். இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பற்றி பார்த்தோம். தேசிய சின்னங்கள், குடியுரிமைகள் 2 பற்றியும் நம்ம பார்த்தோம். இதில் நான் எக்ஸ்ட்ரா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணுங்கள். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட்டில் கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? பாய்.